அரசு திருக்கு தயாராகும் எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இந்திய ரயில்வேலிருந்து ரயில் வீல் ஃபேக்ட்ரி ரெக்யூர்மெண்ட் 2020 அப்படின்ற ஒரு ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ என்ன போஸ்டிங்க்கான விட்டுருக்காங்க, அதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரயில் வீல் ஃபேக்ட்ரி பெங்களூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட அஃபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 23/5/2020 இந்த டேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் என்ன போஸ்டிங்னு பார்க்கும்போது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க வீல் ஷேப் அப்படின்றதையும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2 போஸ்டிங்குமே கன்சல்டன்சியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கு யாராச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ மேலே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது கன்சல்டன்சிங் போஸ்டிங் தான், இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்னு பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கு என்ன டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், ஸோ மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுனா ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த 2 போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சி இன் மெக்கானிக்கல் ஃபார் தி எஸ்எம்எஸ் ஃபார் ஆஃப் வீல் சேவ் 1 போஸ்டிங். ஸோ கன்சல்டன்சி சி அண்ட் எம் ஃபார் வீல் சேவ் 1 போஸ்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்வியூ மூலமாக தான் இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் எடுக்கிறாங்க. ஸோ ஃபைனல் டேட் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேட் டைம் வந்து அப்ளிகேஷனை வந்து க்ளோஸ் பண்ண டேட் வந்து 5/6/2020 இந்த டேட்டுக்குள்ளே 5ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து டேட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 9/6/2020. ஸோ இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா இதோட இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு போஸ்டிங் அந்த எஸ்எம்எஸ் வீல் ஷேப்புக்கு என்ன வந்து எலிஜிபிள் இருக்கணும், ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீல் ஷேப்புக்கு என்ன எலிஜிபிள் இருக்கணும். ஸோ ஏஜ் லிமிட் வேலை பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அப் டு பார்த்தீங்கன்னா 65 இயர்க்குள்ளே, ஸோ 65 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ வேலை பார்த்து ஸ்கீம் அப் டு பார்த்தீங்கன்னா ஸோ 24/10/2020. ஸோ இந்த டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்றதையும் வந்து நீட்டாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா A4 சைஸ் பேப்பரில் வந்து ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா RWF வெப்சைட்டில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து இருக்குது, டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா A4 சைஸில் வந்து உங்களோட டீட்டெயில் 1 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்ளிகேஷன் ஃபார்மோட ஸ்பேஸ் விட்டு எழுதணும். ஸோ எந்த மாதிரி வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பணும் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைடு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபார்மேட் அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட் ரயில் வீல் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் இந்த ஒரு அட்ரஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டில் ரயில் வீல் ஃபேக்ட்ரிலேருந்து விட்ட ஒரு ரெக்ரூட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ கன்சல்டன்சி ஜாப் தான். ஸோ யாருக்காச்சும் யூஸாக இருந்துச்சுன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்கள் நண்பர்கள் யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வில்லிங் ஆச்சுன்னா ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.